ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோ பைலட் சேனல். ஸோ நம்ம இந்த சண்டே வந்து லுலு மால் போயிருந்தோம். ஸோ லுலு மாலில் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போனோன்னே செம்மையான கூட்டம். ஸோ எங்கிட்ட இந்த கூட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா புதுசாக அவங்க பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஒரு மெட்ரோ ரயில் செட்டப்பில் வந்து வச்சு அதில் வந்து ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான ப்ரௌன் ஷீட்ஸ், லேபிள்ஸ் அண்டு கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க எம்ஆர்பி ரேட்டையும் போட்டு அண்ட் கொஞ்சம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வேறு ஒரு ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸிங்ஸை பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதே மாதிரி தான் ப்ரைஸிங்ஸ் இருக்கா, இல்லைனா இங்கே போட்டிருக்கிறது உண்மையிலேயுமே கம்மியான ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அங்கே பார்க்கும்போது எல்லாமே நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டு வாங்குகிற பொருள்களாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே நமக்கே 2-3 பொருள்களை தூக்கணும் போல தான் இருக்கும். அண்ட் சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க ஒரு பேக் நிறைய எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் வந்து பென்சில், பென்ஸு, ட்ராயிங்க்கு புக்ஸ் அந்த மாதிரியான எல்லா பொருட்களுமே அங்கே இருந்துச்சு. அண்ட் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள் கொண்டு போக தேவையான வாட்டர் பாட்டில்ஸும் வந்து எம்ஆர்பி ரேட்டில் இருந்து ரேட்டு குறவாக போட்டிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ரேட்டு வெளியே விற்கிறத விடைக்கும் குறவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இங்கே போய் வாங்குறது ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான கொடை ஐட்டங்கள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் லுலு மால் பக்கத்தில் இருந்தீங்கன்னா லுலு மாலை விசிட் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஃப்ளோரில் ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே போனோம். மேலே போயிட்டு இந்த வியூவை பார்க்கும்போது தெரிஞ்சு லுலு மாலுடைய காவாசி ஜனங்களும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுலு ஃபேஷன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் காம்படிஷன் நடக்குது போல் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் லுலு மாலோடைய சென்டரில் போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் கோர்ட் தான். ஸோ ஃபுட் கோர்ட் போயிட்டோம். அங்கேயுமே வந்து லுலு மாலோட பாதி கூட்டம் அங்கே தான் இருந்துச்சு. சரி, அங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்கர் கிங்ஸோடைய 2 பர்கர் 99 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டரை போட்டுட்டோம். ஸோ நம்ம ஆர்டர் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ 4 பர்கர் வாங்கியிருந்தோம். ஸோ பர்கர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேயும் கீழே 2 பன்னு, நடுவில் சிக்கனுடைய அந்த இது அண்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் மைனஸையும் போட்டுட்டு கொஞ்சம் ஆனியன் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் நல்லாவே சாப்பிட்டோம். ஆனால் 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஆனால் நார்மல் டைமில் அதோடைய ப்ரைஸ் வந்து 70 ருபீஸ். அதுக்கு அது ஒர்த்தே கிடையாது. அண்ட் மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். எஸ்கலேட்டர்லாம் வந்து எங்கள் மினாமா ஜாலியாக சிரிச்சுட்டே வந்தாங்க, ஹாய்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ஜாலியாக எஸ்கலேட்டரில் போயிட்டு இருந்தோம். எஸ்கலேட்டரில் போகிறது மினாமாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. மேலேயும் கீழேயுமா வந்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மெயின் ஸ்பாட்டு லுலு ஹைப்பர் மார்க்கெட். ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டில் லுலு மாலோடைய 25% ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் இருந்தாங்க. சரியான க்ரௌடு. நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருளை பில் போட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு 2 நாள் ஆகுங்கிற போல் இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே நம்ம எதுவுமே வாங்காமல் அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஸ்லோப்பிங் எஸ்கலேட்டர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்து மின்ஹாமா ஜாலியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ லுலு மாலில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா லுலு மாலுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் 10 ரூபா ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்காக தான் போனோம். போயிட்டு நம்ம ஒரு 4 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா கேபிட்டல் மந்தி ஹவுஸ் அப்படின்னு இருந்துச்சு. நைட்டு வேறு மணி 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம அங்கேயே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மந்தியோடைய குவான்டிட்டி அண்டு குவாலிட்டி ரெண்டுமே பக்கா சூப்பராக இருந்துச்சு. மந்தியம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு 3 ஹவர் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியலை. அண்ட் வந்து வெறுமனே ஒரு 100 ருபீஸ் செலவில் பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு லுலு மால் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சுற்றி அந்த சண்டே நைட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி வீக்கெண்டில் ட்ரிவாண்ட்ரத்தில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது வீடியோவாக போடுவோம். ஸோ எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும்.